ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த அமரபலி சீசன் 2 தாங்க பார்க்க போறோம். இது எபிசோடு 2ங்க. ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனல்ல போட்டாச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதோட ரெண்டாம் பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரகு போன சீன்ல அந்த பொண்ணு கிட்ட வைத்தியம் பார்க்க வந்திருப்பான் இல்லையா. இப்ப அந்த அமரவழி என்ன பண்ணுவானா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன்கிட்ட என்ன கேக்குறானா, சரி உன்னோட கைய காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப இவ்வளவு நாடி பிடிச்சு பார்த்துட்டு இப்ப இவன் என்ன சொல்லுவானா, உனக்கு ராக்கெட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஆனா என்ன மேல கிளம்ப மாட்டேங்குது அப்படி சொன்ன உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அட நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னு இவன் சொல்றா. அதுதான் என்னோட வேலையை, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இப்ப அவனுக்கு மருந்து எடுக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம சாந்தி, அதுக்கப்புறம் ராணியோட வீட்டுக்காரரு, இவங்க 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ராணியோட வீட்டுக்காரனான அந்த குமார் என்ன கேட்பாருன்னா, என்ன நீ எங்க கூப்பிட்டு போற அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவானா, அதுவா இந்த அமரவழியை வந்து மருந்து கொடுக்குறா இல்லையா, சோ உங்களுடைய டிங் பிரச்சனைக்கு அவ கொடுக்குற மருந்து சாப்பிட்டோன்னா சரியாயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பக்கத்துல இருந்த அந்த சாந்தி கிட்ட ராணி என்ன கேட்பானா, ஆமா உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எங்க வீட்டுக்காரர் எங்க போனாருன்னு தெரியல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ராணி என்ன சொல்லுவானா, சரி ஓகே இவருக்கு மருந்து வாங்குறோம் இல்லையா, அதே மருந்து உங்க வீட்டுக்காருக்கும் கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேரும் அந்த கிளினிக்கு வராங்க. இதே டைம்ல பார்த்தோன்னா நம்ம ரகுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப ரகுக்கு மருந்து கொடுத்தோடனே இப்ப இவன் என்ன கேட்பானா, ஆமா இது எப்படி சாப்பிடுறது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இது சாயந்தரம் பால் குடிச்சிட்டு அது கூட சேர்ந்து சாப்பிடு, வேற லெவல்ல வேலை செய்யும். உண்மையாவே இது வேலை செய்யுமா, என்னோட ராக்கெட் கரெக்டா கிளம்புமா அப்படி சொல்லும் போது சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட பவரை ஃபீல் பண்ணிட்டு வந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்பலான்னு போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சாந்தி ராணியோட வீட்டுக்காரோட ராணியும் உள்ள வருவாங்களா. அவங்கள பார்த்த உடனே ரகு என்ன சொல்லணும்னா, அட குமாரன நீங்களா அப்படி சொல்லி கேட்ட உடனே அவனும் முடிப்பானா, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க வேற லெவல்ல வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டு இப்ப ரகு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. உடனே ராணி அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா நம்ம ரகு அண்ணன் கூட வந்துட்டு போயிருக்காரு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த அமரவழிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இப்ப அமரவழி நம்ம ராணிகிட்ட என்ன கேட்பானா, சரி சொல்லி யாருக்காக மருந்து செய்யணும் அப்படி சொன்னதுக்கு உடனே அதுக்கு ராணி என்ன சொல்லணும்னா, இவர் நிக்கிறார் இல்லையா என் வீட்டுக்காருக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காருக்கும் செய்யணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் குமாரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு, உண்மைதான் இவனை பார்த்தாவே தெரியுது இவன் ரொம்ப வீக்கா இருக்கான்னு, சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன், இவனை நான் தனியா கொண்டு போய் செக் பண்ணணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ராணி யோசிப்பாளா, என்ன மருந்து செய்யணுமா வேணாமா அப்படி சொல்லி கேட்ட உடனே ஆஹா செய்யணும், நீங்க உள்ள போயிட்டு செக் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா, அந்த குமாரை கூப்பிட்டுட்டு உள்ள போறாங்க. உள்ள போன என்ன பண்ணானா, அவனை உட்கார வச்சு அப்படியே அவன் முகத்தோட முகமா வச்சு அவனை செம்மையா மூட ஏத்தும் போது அவனும் ஒரு ஃபீலும் இல்லாத இருப்பானா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையா அவனோட தம்பியை தொட்டு பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மொபைல்ல டார்ச் லைட் எடுத்துட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க. இப்படி பார்த்துட்டு இப்ப அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சரி சொல்லு இந்த பிரச்சனை உனக்கு எப்பயில இருந்து இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு இது ஒரு 2 மாசமா இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி வெளியே வா அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூப்பிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான், ஆனா என்ன நான் கொடுக்குற மருந்தை கொஞ்சம் கடுமையா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாத ஒரு 4 நாளைக்கு அவனை விட்டு தனியா படு, அதுக்கப்புறம் இந்த மருந்தை நைட்டு பால்ல கலந்து கொடு, அப்புறம் இந்த எண்ணெயை வச்சு அவனுடைய தம்பிக்கு நல்லா மாலிஷ் பண்ணு, அதுக்கப்புறம் சில இன்கிரீடியன்ட் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அரைச்சி அவனுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு அவனை ஒரு 4 நாளைக்கு நல்லா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் பாரு வேற லெவல்ல அவன் கூட சேர்ந்து விளையாடுவான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே ராணி என்ன கேட்பானா, அக்கா இது சரியா வேலை செய்யுமா அப்படி சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா வேலை செய்யும், இது மட்டும் வேலை செய்யலன்னா என் பேரே நான் மாத்திக்கிறேன் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்த சாந்தி என்ன கேட்பானா, சரி என்னோட வீட்டுக்காருக்கு மருந்து வேணும் அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா உன் வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு இவன் கேட்கறா. அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, அவர் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, அப்ப நான் ஊர்ல போய் மருந்து கொடுக்க முடியும், போயிட்டு அவனை வர சொல்லு, இந்தா நீ ஒண்ணு பண்ணு, இந்த மருந்தை உன் வீட்டுக்காரனுக்கு பால்ல கலந்து நைட்டு கொடு, அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சரிக்கா நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, குமாரை உட்கார வச்சுட்டு இந்த எலும்பெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னா சில மூலிகை எல்லாம் போட்டு அவங்க பத்து போடுவாங்க இல்லையா, அதே போல இவன் என்ன பண்ணனா அவனோட தம்பியை இழுத்து பிடிச்சி வச்சு மூலிகையை தடவி நல்லா கட்டு கட்டுறாங்க. இப்படியே கட்டு கட்டும் போது அவன் என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லும் போது வலிக்குதான் செய்யும், என்ன சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு இவ சொல்லுவாளா. இப்படி மட்டும் சரியாகலன்னா கண்டிப்பா இந்த கட்டை நான் புடிங்கி போட்டுருவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம சாந்தி என்ன பண்ணோம்னா, அவன் வீட்டுக்காரனை படுக்க வச்சு கையில அந்த மூலிகை எண்ணெயை வச்சு அவனோட தம்பிக்கு மசாஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்படி ட்ரை பண்ணும்போது கை விட்டு தேடுவாங்களா, அம்மா உன் தம்பி எங்க அப்படி சொல்லி
கேட்கும்போது அவ அங்கதான் இருப்பான் பாரு அப்படி சொன்ன உடனே இப்ப அவங்க தேடுவாங்களா, இது என்ன பெலாக்கோட்ட சைஸுக்கு சின்னதாயிடுச்சு அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றது, இருக்க என்னோட தம்பி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது சரி கவலைப்படாதீங்க, இந்த எண்ணெய் தடவைனா இன்னும் கொஞ்ச நாளா சரியாயிடும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ரகு உட்காந்துட்டு ஏய் நீ என்ன பண்ற சீக்கிரம் வா அப்படி சொல்லும்போது இப்ப அவனோட பொண்டாட்டி அங்க பால் எடுத்துட்டு வருவாளா, வந்தவ என்ன சொல்லனா அம்மா இன்னைக்கு என்ன மருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க சும்மா இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேக்குறா. உடனே அவன் என்ன பண்ணுவானா அந்த பால் வாங்கிட்டு நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மருந்து பார்த்திருக்கே மாட்ட, ஏன்னா இந்த மருந்து அந்த அளவுக்கு பவர், இப்ப இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதோட பவர் நீ பார்க்க போற, இந்த டம்ளர் புடி அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா அந்த மருந்து எடுக்கிறாங்க. உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவானா நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு, இந்த முறை இந்த மருந்து மட்டும் வேலை செய்யல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா வீடுன்றதே நீ மறந்துடுவ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப அந்த மருந்து எடுத்து வாயில போட்டுட்டு பாலை குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் இவன் உட்காந்துருப்பானா. உடனே அவன் என்ன சொல்லுவானா மொத்த வீடு சூடாயிடுச்சு ஆனா நீ இன்னும் சூடாகலையே எப்பதான் சூடாவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்றா. உடனே இப்ப இவன் என்ன சொல்லனா சரி நீ அங்க உட்காந்து இருந்தா நான் எப்படி சூடாவேன், கொஞ்சம் கிட்ட வந்தா தானே நான் நல்லா சூடாவேன் அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் அவனுடைய பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நேரத்துல மூடானதுக்கு அப்புறம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த சம்பவம். அவனுடைய மேல உட்காந்துட்டு அவ பண்ற மேட்டர்ஸ் எல்லாமே செம ஆட்டா எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அந்த அளவுக்கு நல்லா வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை பார்த்தனா அவன் கையில கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப இவன் என்ன சொல்லுவானா இந்த மருந்தை இந்த பால்ல போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மருந்தை உன்னோட பால்ல போட்டு சாப்பிடணும் தான் என்ன ஆசை, ஆனா அதுக்கு முன்னாடி இதை நான் குடிச்சிட்டு நல்ல மூடாய் ரெடியா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணோம்னா அந்த மருந்து அந்த பால்ல போட்டு கலந்து இப்ப இவன் குடிச்சாராங்க. இப்படியே குடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா காஜல் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபேமிலி காட்டுறாங்க. இங்க பார்த்தனா காஜல படுக்க வச்சு இந்த ராஜு பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆட்டா எடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல வெறியா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இதனோட லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் இந்த வீடியோஸ்க்கு லைக்கே போட மாட்டீங்க. நீங்க லைக் போட்டா மட்டும் தான் என்னால டெய்லி வீடியோ போட முடியும். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. உங்கள்ட்ட நான் சப்ஸ்கிரைப் கூட கேட்கல, நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் லைக்கை மட்டும் போட்டுங்க. நீங்க நல்லா லைக் போட்டீங்கன்னா தான் நான் உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் கொடுக்க முடியும். சரி ஓகே கைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்கோ டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ் இதோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாம். இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.